ஆனால் எங்கேருந்து வந்தாலும் எம்ஆர்பி ரேட் தானே பண்ணணும். முடியாது சார். எது முடியாது? எங்களுக்கு லக்கேஜே கட்டுப்படி ஆகும். நாங்கள் தான் சொல்லி அப்போ முடியாதுன்னு பண்ணியிருக்கணும் நீங்கள். உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லலையே இந்த ரேட்டு சொல்ல உங்களுக்கு வேணும் வேண்டாம் நீங்கள் தான். அப்படி இல்லைண்ணே, பொதுமக்கள் நான் ரிப்போர்ட்டர், நான் கேட்க தானே செய்வேன். நான் ரிப்போர்ட்டராக இருக்கிறது கேட்க தானே செய்வேன். நான் இது இப்போ நான் டிஎன்சிசியில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். எதுக்கு நிப்பாட்டணும்? அப்போ நாங்கள் இங்கே நீங்கள் கேட்க நான் தப்புன்னு சொல்கிறேன். 5 ரூபா ஒரு பொருள்னா, ஒரு பப்ளிக் ஒருத்தர் ஒரு பொருளுக்கு 5 ரூபா வாங்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இது வாங்குறாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த சாலை உணவகம் வந்து பயணிகளுக்காக தான் செயல்படுகிறது. சில லேபர்கள் வந்து தவறு சில நாலேஜுக்கு வந்தது. இனிமேல் அந்த தவறு நடக்காது. எம்ஆர்பி விலைக்கே எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆரம்பத்திலே எம்ஆர்பி விலைக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நேற்று அந்த கேசியர் லீவுனால அந்த டீ மாஸ்டர் பையன் வந்து அந்த டயத்தில் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாப்புல. அதனால் பயணிகள் ஏதாவது தவறு இருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்ளலாம். இனிமேல் எம்ஆர்பி விலைக்கு வைக்கப்படும். எல்லாம் எம்ஆர்பிக்கு மேலே எல்லாமே கூட சொல்கிறீங்க. என்ன சொல்லுவாங்கல்ல, டிரைவர் கண்டக்டர்லாம் ஃப்ரீ இல்லை. ஆனால் எங்கேருந்து வந்தாலும் எம்ஆர்பி ரேட் தானே பண்ணணும். முடியாது சார். எது முடியாது? எங்களுக்கு லக்கேஜே கட்டுப்படி ஆகும். நாங்கள் தான் சொல்லி அப்போ முடியாதுன்னு பண்ணியிருக்கணும் நீங்கள். இந்த சாலை உணவகம் வந்து பயணிகளுக்காக தான் செயல்படுகிறது. சில லேபர்கள் வந்து தவறு சில நாலேஜுக்கு வந்தது. இனிமேல் அந்த தவறு நடக்காது. எம்ஆர்பி விலைக்கே எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆரம்பத்திலே எம்ஆர்பி விலைக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நேற்று அந்த கேசியர் லீவுனால அந்த டீ மாஸ்டர் பையன் வந்து அந்த டயத்தில் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாப்புல. அதனால் பயணிகள் ஏதாவது தவறு இருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்ளலாம். இனிமேல் எம்ஆர்பி விலைக்கு வைக்கப்படும்.